நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதிமுக கூட்டணியில் தற்போதுதான் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். தொடர்ந்து இன்று கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கே சென்று அவரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் கூட்டணியில் இறுதி முடிவை எடுப்பது யார், கூட்டணியில் என்ன நிலவுகிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். நேற்றைய சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது. நாளை பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு வருவார், இன்னும் 4 நாட்கள்ல முடிவுகள் எட்டப்படும்னு இபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் அமித்ஷாவை சந்திக்கத்தான் டெல்லிக்கு செல்கிறார்கள். யார் அப்ப இந்த கூட்டணியில முடிவெடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி எழுது. என்னதான் தொடர்ந்து அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இந்த தலைவர்கள் எல்லாம் டெல்லி செல்வது ஏன், என்ன சொல்லப்படுது? வணக்கம். அதிமுகவினுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதற்கான பணிகள் 4 நாட்களில் முடிவடையும் என்று அதிமுக தரப்பு வட்டாரங்கள் கூறி வரும் நிலையில் தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக மற்றும் அனைத்து கட்சிகளும் தற்போது டெல்லி பயணித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுகவினுடைய தலைவர் தினகரன் உள்ளிட்ட பல்வேறு பேர் தற்போது டெல்லிக்கு இன்றைய தினம் செல்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற பின் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது தற்போது தொடர்ச்சியாக பல்வேறு இழுபறிகள் நீடித்து வருகிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் 18+1 என்ற அடிப்படையில் ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தினகரன் கூடுதலாக, அதாவது மொத்தமாக 10 தொகுதிகளுக்கு மிகாமல் அதிமுக கூட்டணியில் பெற்றிட வேண்டும் என்றும் அவர் நினைக்கிறார். அதே போல மற்ற கட்சிகளும் கூடுதலாக, அதாவது பாஜகவும் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் 28 தொகுதிகள் பெற்ற நிலையில் கூடுதலாக ஒரு தொகுதியாவது நாங்கள் பெற்றிட வேண்டும், 29 தொகுதியாவது நாங்கள் அதிமுக கூட்டணியில் வாங்கிட வேண்டும், காங்கிரஸை விட நாங்கள் குறைந்த கட்சி இல்லை, தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறோம் என்று அதன் அடிப்படையிலே 30 தொகுதிகளாவது கேட்டு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக 29 தொகுதிகளாவது காங்கிரஸை விட ஒரு தொகுதி கூட என்ற அடிப்படையில் பெற்றிட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தென் மற்றும் மேற்கு மண்டலங்களைச் சேர்ந்த பல்வேறு தொகுதிகளை குறிவைத்து அந்த தொகுதிகளை அவர்கள் கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக கோவில்கள் இருக்கக்கூடிய நகரங்களையும் குறிவைத்து திருப்பரங்குன்றம், பழனி உள்ளிட்ட இடங்களையும், இதெல்லாம் அதிமுகவுக்கு வலுவான இடங்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அந்த இடங்களையும் குறிவைத்து பாஜக கேட்பதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் பல்வேறு இழுபறிகள் நீடித்து வருகிறது. பொதுவாக கூட்டணி கட்சியில் ஒரே இடங்களை 2 கட்சிகள் கேட்பது என்பது வழக்கமான விஷயம். அதே போல கூட்டணி தலைமையான கட்சி அதை சரி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி இல்லை, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். இது தேசிய முற்போக்கு கூட்டணி இல்லை என்று அதிமுக தரப்பு சொல்லி வந்தாலும் கூட ஒவ்வொரு தொகுதி பங்கீடு பிரச்சனைக்கும் 2ஆம் முறையாக தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். இப்போது இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெற்ற நிலையில் அதற்கான இடஒதுக்கீடும் மற்றும் எந்தெந்த இடங்கள் என்று தொகுதிகளை அடையாளம் காணும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. எனவே அது குறித்து இன்றைய தினம் இறுதி முடிவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அங்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவரை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2வது முறையாக பயணித்திருக்கிறார். இந்த பயணத்தின் போது தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த 234 தொகுதிக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதியிலும் உறுதிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்கள் கொடுக்கும் தொகுதியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷா அவர்கள் உத்தரவிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒத்துப்போகாத ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அவர் டெல்லி சென்றிருக்கிறார். அதாவது அவருடைய பேச்சை கேட்காமல், அவருடைய கொடுக்கும் தொகுதிகளை வாங்காமல் முரண்டு பிடிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பற்றி டெல்லியிடம் புகார் அளிக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றதாகவும் சொல்லப்படுகிறது.
அப்போது அங்கு அமித்ஷா அவர்கள் இவர்களெல்லாம் அழைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இடங்களை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒற்றுமையோடு இந்த தேர்தலை சந்தியுங்கள், திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுரை வழங்கவிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் செல்கிறார்கள். இதில் ஒரு குழப்பமாக ஒரு சூழல் என்னவென்றால், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி என்று சொன்னாலும் கூட பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர்கள் கூறுவது போல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது வெளிச்சமாக தெரிகிறது. தற்போது நடக்கின்ற இறுதிக்கட்ட வடிவம் பெற வேண்டிய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கூட என்டிஏ கூட்டணி என்பதை உறுதி செய்யும் விதமாகத்தான் தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்களை சந்திப்பதும், அமித்ஷா அவர்கள் கூட்டணி கட்சியர்களை அழைத்து அங்கே அனைவரையும் பணியாற்ற வேண்டும் என்று கட்டளையிடுவதும், இதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் நேர் எதிராக திமுகவிற்கு நேர் எதிராக நிற்கிறது என்று பொருள் கொள்ளலாம். அதே போல பல்வேறு சிறிய கட்சிகளை இணைத்து இந்த 4 நாட்களுக்குள் தங்களுடைய பேச்சுவார்த்தையை அதிமுக முடித்து வருகின்ற 25ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல், முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தன்னுடைய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை வருகின்ற 25ஆம் தேதியே வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த வார இறுதியிலிருந்து, அதாவது இந்த மாத இறுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தையும் துவங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த வாரத்திற்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சியினுடைய பேச்சுவார்த்தை முடிவடைந்து தொகுதி பங்கீடு மற்றும் தொகுதியை கண்டறிதல் என அனைத்து ஒப்பந்தங்களும் கையெழுத்தான நிலையில் தற்போது 25ஆம் தேதி வேட்பாளர்களை அறிவித்து அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துவங்க இருக்கிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் டெல்லி பயணம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.